ராவணனுக்கு 10 தலை. சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். இப்படி இருக்கணும் மாணவர்கள், சந்தேகம் கேட்க வேண்டும். கேள் பாப்போம். 10 தலைன்றீங்களே, அவன் எப்படி குப்பரக்க படிப்பான்? அது இதாவே அவங்களுக்கு 10 தலைவன பரிச்சல் அதான் கேட்க போறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அவங்க அப்பா கூப்பிட்டார். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியானடா. அதான் மழை பெய்யுதுலப்பா, மழை பெஞ்சான்னா உடைய பிடிச்சிட்டு ஊற்ற வேண்டியானடா. உனக்கு என்ன ஏங்க காலை இழுத்து நடக்கிறீங்க? கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ப்பை கூட கூட்டு வந்திருக்காம எதுக்குங்க? கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவாக அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரியா நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு? அது நாய் கூட விளையாடாத, விளையாண்டுகிட்டு இருக்க. நாய் வாழை பிடிக்காத, கடிக்கும். வாள் எப்படி கடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆள் வேகமா வந்தார். மேனேஜர்கிட்ட வந்து, என்ன சார் நீங்க பேங்க்ல லோன் கட்டலைன்னா பேப்பர்ல என் படத்தை போட போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பணத்தை கட்டிருப்பேன், இல்ல வேற நல்ல கலர் படமா கொடுத்திருப்பேன் அப்படின்ட்டு பாரு. மணி நான் சொல்லு, டைம்ல பார்க்க தெரியாது போயா. மணி பார்க்க தெரியாதா? ஏன்னா இவ்வளவு பிடிச்சுமா மணி பார்க்க தெரியாத உனக்கு? சரி, சின்ன முள்ளைங்க இருக்கு பெரிய முள்ளைங்க இருக்குன்னு சொல்ல, நான் கணக்கு போடுக்கிறேன். ரெண்டுமே வாட்சிக்குள்ள தான் இருக்கு. ஏன்டா அப்படி குதர்க்க பண்றீங்க? நாள் பாடு, கரெக்டா பாடு. கண்ணதாசங்காரக்குடி மைக்க முத நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன, பூந்தியா? ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு, பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. டாக்டர்கிட்ட போனார் ஒரு ஆள். டாக்டர், எங்க வீட்டு நாய் குறைக்கவே மாட்டேன்டுது, கூட்டுவாங்க. செக் பண்ணி பார்த்தார். ஒரு 5000 ரூபா கொடுங்க, கொஞ்சம் குறைக்கலாமே. நான் குறைச்சேன்னா ஒரு நாய் குறைக்காது. எது உனக்கு வசதி? 2 பேருமே குறைக்கணும். நான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அவங்க அப்பா கூப்பிட்டார். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியானடா. அதான் மழை பெய்யுதுலப்பா, மழை பெஞ்சான்னா உடைய பிடிச்சிட்டு ஊற்ற வேண்டியானடா. உனக்கு என்ன? எம்முடா டேய், டபிள்யூடா. எம்முடா டபிள்யூடா. எம்முடா டபிள்யூடா. எம் டபிள்யூ. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, வா போலாம். இங்க பாரு, ரோட்ல எவனோ 9 வரைஞ்சு வச்சிருக்கான். டேய் 6டா. 9 6 9 6டா 9. அப்படியே நீங்க செத்தாலும் நான் உங்களோடய செத்துருவேங்க. பரமக்குடி சோசியர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. என்ன செத்தாலும் உன்னை சனியை விடாது அப்படின்னா அதே போல இருக்கு. நீ ஆண்டி நான் நிம்மதியா இருக்குன்னு அங்கேயும் போறேன், அங்கேயும் வந்தேன்னா நான் எப்படி நிம்மதியா மனுஷன் வாழ முடியும்? பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியான் அங்கிட்ட கிளம்பிடுறா. அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். அவர் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறேன்னு தெரியல. கூப்பிட்டு, தம்பி செருப்பு எங்க போறது? காலில் தான் அப்படின்ட்டான். கண்டுபிடிச்சது எடிசன். அப்படியா சார்? சரிங்க சார், நீ சொல்லணும்டா. அப்படியான்னு ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? சரி. அதே போல ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதே போல பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்ச யாரு தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாம தெரியும். அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னா உரிச்சு உப்பை தடவிடுவேன். அப்படி ஒரு ஆள் வேகமா வந்தார். மேனேஜர்கிட்ட வந்து, என்ன சார் நீங்க பேங்க்ல லோன் கட்டலைன்னா பேப்பர்ல என் படத்தை போட போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பணத்தை கட்டிருப்பேன், இல்ல வேற நல்ல கலர் படமா கொடுத்திருப்பேன் அப்படின்ட்டு பாரு.